மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருங்காட்டுக்கோட்டைக்கு உட்பட்ட காற்றம்பாக்கம், மன்னூர், ஆயக்குளத்தூர் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் தலைமையில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வரும் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும், முதலமைச்சரானதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி சட்ட ஒழுங்கை முறைப்படுத்துவார் என்றும், தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருகிறது என்றும், சட்ட ஒழுங்கு சரியில்லை எனவும், ரவுடிசம், கொலை, கொள்ளைகள் நடைபெற்று வருகிறது எனவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி. சோமசுந்தரம், காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கே. பழனி, ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், மன்னூர் ஊராட்சி கிளை செயலாளர் குமார், விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக தனது ஊழலை மறைத்து திசை திருப்பவும், தேர்தலை எதிர்கொள்ளவும் இன்றைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு மும்மொழி கொள்கையையும் தொகுதி மறுசீரமை